எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நேத்து அதாவது 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி காலையில திருப்பூர் உழவர் சந்தையில ஒரு நிகழ்வுங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு. நீ யாரு? நீ விவசாயிங்க. நீ விவசாயிகளை கொண்டு வந்திருக்கியா? எங்க டாக்டர் இருக்குது. ஓயா நீ எங்க போய் சொல்லியா? ஓயா வெளிய முடிக்கியா? ஓயா வெளிய முடிக்க. சார் வியாபாரி வெளிய போயா? வெளிய போ. வியாபாரி என்ன வியாபாரி? வெளிய போடா. என்ன என்ன? போடா வெளிய. முடிக்க. வந்து என்ன போவா? வெளிய முடிக்க. ஆச்சுமா ஒன்னு வெளிய முடிக்க. என்னையா நீ? போடா வெளிய. என்ன தெரியுதா ஆளுக்கு? தினம் வந்து வெளியில போ. ஓயா வெளிய. என்ன ஆள பாரு உனப்பாரு. என்ன எப்ப பார்த்தாலும் இதை பொழப்பு மாதிரி போ. வெளியே போ. மத்தவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான் வெளிய முடிக்க சொல்லு. ஆளே எங்க மல்ல மத்தவங்கள வரிசையில எனக்கு நீ அப்படி என்ன உள்ள வைத்தீங்க? போ என்ன எடுத்தீங்க? என்ன அர்த்தத்துல போ வெளிய போனீங்க முடிக்கணும். அரசாங்கம் ஒரு நிமிஷம் கல்யாணம் ஏன் ஏன் விவசாயி வெளிய வார்த்தை பேசாதீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாய வந்து அந்த உழவர் சந்தை அதிகாரி ரொம்ப தகாத வார்த்தைகளால திட்டி மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளி விடுறாரு இல்லைங்களா? வெளியே தள்ளி விடுறாரு. அந்த வீடியோ வந்து ஒன்னு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட விவசாய சந்தைக்கு வந்திருக்கிறோம். இவர் பாதிக்கப்பட்ட விவசாயி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கங்க பிரதர். வணக்கங்க சார். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? என் பேர் ஆர் கன்னிமுத்துங்க. செங்காட்டுப்பாளையங்க, தெற்கவனாசி பாளையம். கன்னிமுத்து செங்காட்டுப்பாளையங்களா? கிராம செங்காட்டுப்பாளையம். எது பக்கத்துலங்க? கொடுவா பக்கத்துல. கொடுவாய் பக்கத்துல. ஓகேங்க. இப்போ நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து திருப்பூர் தெற்கு உழவர் சந்தைங்களா? அதாவது வந்து நேத்து ஏப்ரல் 9ஆம் தேதி காலையில் நடந்ததா ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு அந்த அதிகாரி முகம் மட்டும் பதிவாயிருக்குது. உங்க முகம் அதுல பதிவாகல. அது உங்க செல்ல எடுத்த வீடியோ? என் செல்ல எடுத்தது. நீங்க இப்படி ஆன் பண்ணி எடுத்து இப்படி போட்டீங்களா? இப்படி அவர் வர்றாருன்னு தெரிஞ்சு போட்டீங்க? ஓஹோ. ஆக்சுவலா வந்து என்ன நடந்துச்சு? நான் வந்து வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டே தான் எடுத்துங்க. ஓ, சொல்லிட்டே நீ முடிஞ்சா எடு, எனக்கு பவர் இருக்குது, நான் உழவர் சந்தையில என்ன வேணா பண்ணுவேன், யாருகிட்ட வேணா பணம் வாங்குவேன், எனக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ அடிப்படையிலங்க என்ன பிரச்சனை? அதாவது வந்து ஏன் அவரு வந்து லஞ்சம் வாங்க வேண்டாம், டோக்கன் கரெக்டா கொடுக்க சொல்லிச்சுங்க. லஞ்சம் அப்படின்னா டோக்கன் அப்படின்னா அது எப்படிங்க உழவர் சந்தையில் அது எப்படி நடக்கும்? டோக்கனுக்கு வந்து 300 ரூபா வாங்குறாருங்க. எல்லா விவசாயிகிட்டையுமா? எல்லா விவசாயம் அவர் குறிப்பிட்ட ஒரு 10-15 டோக்கன் எடுத்து வச்சுக்கிறாருங்க. முன்னால அவரு யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு தேவையோ, வியாபாரியா அவருக்கு வேண்டியவையா ஒரு 5 டோக்கன் எடுத்து வச்சுக்கிறாருங்க. ஒரு டோக்கனுக்கு 3000 ரூபாய்ங்க. இந்த 300 ரூபாய்ங்க. மாசங்களா வாரமா? டெய்லிங்க. டெய்லி 300 ரூபாய்? டெய்லி 300 ரூபாய்ங்க. உண்மைங்களா? ஆமாங்க. ஒரு வியாபாரி டெய்லி 2000 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதனால அவருக்கு டெய்லி 300 ரூபாய்? டெய்லி 300 ரூபாய்ங்க. உறுதியா தெரியுங்களா? உறுதியாங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்றாரு? அந்த டோக்கனை பிளாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எங்களுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கிற டோக்கன் நல்லா விக்கிற கடையில அவருக்கு கொடுத்துருவாங்க. அவருக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வியாபாரிகளுக்கு கொடுத்துறாருங்க. சரிங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா 10-15 டோக்கனுங்கள் டெய்லி 4000-5000 வருமானம் வருது. சரி, அது வந்து உங்களை பாதிக்குது. ஆமாங்க. எப்படி நீங்க கடை வந்து நல்ல கடை கிடைக்கலன்னா? இல்லைங்க, அவர் வந்து அந்த கடையை கொடுத்து அந்த கடையில 1 டன் 1/2 டன் காய் வியாபாரிகள் விட்டு வித்து இவரும் பயனடைகிறாரு, வியாபாரியும் பயனடைகிறாங்க. கடைசியில விவசாயிக்கு பயன் இல்லாத போயிருது. விவசாயிக்கு பயன் எல்லாம் போகுது. இது எவ்வளவு நாளா நடக்குதுங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா நடக்குதுங்க. சரி, நீங்க அவர்கிட்ட போய் என்ன கேட்டீங்க? நான் இதை நிறுத்தணும்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு அது இந்த மாதிரி திட்டாருங்க. இப்பதான் முதல்ல கேட்டீங்களா? இதுக்கு முன்னாடியே கேட்டு? முன்னாடியே பல டைம் கேட்டாச்சுங்க. கேட்டப்பெல்லாம் என்ன சொல்லுவாரு? டைம் எல்லாம் இதான் எனக்கு தெரியும், எனக்கு அதிகாரம் இருக்குது, நாங்க என்ன நான் பாத்துக்கிறேன், அப்படி நான் பாத்துக்கிறேன், புடி கொடுக்காம பதில் சொல்றாங்க. இப்போ நேத்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு. அவர் எப்படி அங்க வந்தாரு? அந்த காவல்துறை அதிகாரி அவரு பாதுகாப்பு கூட்டிட்டு வந்தாரு. பிளான் பண்ணியே கூட்டிட்டு வந்தாரு. அவரு வந்து சராசரியா இருந்தாரா இல்ல மது போதையில் இருந்தாரா? இல்ல, அது கரெக்டா தெரியலீங்க. ஏன்னா உழவர் சந்தைக்கு வந்தவங்க சில பேர் வந்து அவர் மது போதையில் இருந்ததா சொல்றாங்க. அப்படிக்கு உங்களுக்கு ஏதாச்சும்? ஒரு அதிகாரி எனி டைம் மது போதையில தான் இருப்பாருங்க. சரிங்க. இவர் எப்படி இருக்கிறான்னு தெரியலீங்க. அந்த கூட இன்னொரு ஆள் கூட பேசி, அது யாருங்க? அது அத போலீஸ் தான் பேசினாருங்க. போலீஸ் பேசினாரு. இன்னொருத்தர் வந்து அது வாட்ச்மேனா என்னமோ பக்கத்துல. வாட்ச்மேனுக்கெல்லாம் அங்க ஒரு வசதியுமே என்ன சொல்றதுங்க, அவரு சாதாரண ஒரு 5000-6000 சம்பளத்துக்கு வந்தவரு இன்னைக்கு ஒரு தெராசுக்கு 50 ரூபா வாங்குறாருங்க. அவரும் வாங்குறாரு. 150 தெராசு இருக்குதுங்க. நீங்க இப்ப இத கேட்க போனதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஒரு தெராசுக்கு 50 ரூபா, 150 தெராசுக்கு எவ்வளவு? நீங்க இது என்னங்க
ஒரு தெராசுக்கு 50 ரூபாய்ங்க. 150 தெராசு இருக்குது. சரிங்க, 7500 ஆச்சு. ஆமாங்க. ஒரு வருமானம் இந்த 7500 ரூபாய் ஆபீசரு செக்யூரிட்டி எல்லாம் பங்கி வச்சுக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடக்குதுங்களா? ஆமாங்க. அப்புறம் உழவர் ஏன் எந்த விவசாயி இதை கேக்குறது இல்ல? எல்லாருமே எனக்கு என்ன உனக்கு யாரு கேட்டாலும் யாரு பதில் சொல்றது இது எப்படி 50 ரூபாய் தினமா மாசமா? டெய்லிங்க. என்னங்க சொல்றீங்க? போயில 50 ரூபாய் இல்லைன்னா தட்டம் கொடுக்கறது இல்ல. கலெக்டரோட வருமானம் அதிகமா வர மாட்டிருக்கு. ஆமாங்க. அப்புறம் ரிப்பேரான தெராசு கொடுத்துருவாரு, இல்லைன்னா தெராசு இல்லைன்றுவாரு. அதனால 50 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சரி, இப்போ உங்களை தாக்குனாங்க இல்லையா? தாக்கி வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? கைய பிடிச்சி இழுத்து விட்டாருங்க. சரி, இழுத்து விட்டாங்க. அதை சுத்தி இருக்கிற விவசாயி ஒருத்தருமே கேட்கலையா? அது எல்லாருமே பாத்தீங்கன்னா சரி நம்ம ஏன் போகணும், நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு அப்படின்னு அவியலுக்கு. ஏங்க உங்க கூட சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் கேட்கலையா? நம்ம கூட இருந்தாங்க. அவியெல்லாம் போய் நானும் அது கிளம்புற டைமுங்க. சரிங்க. இவர் அந்த கிளம்புற டைம் பிளான் பார்த்தா வந்திருக்கிறாருங்க. ஓஹோ. இதே 6 மணிக்கோ 5 மணிக்கோ இந்த மாதிரி வந்து இன்னமே கூட்டம் வந்திருக்கு. ஆமாங்க. இன்னொரு தகவல் சொல்றாங்க, அவர் எலெக்ஷன் டியூட்டியில இருந்ததாகும். அதாவது இந்த தேர்தல் அவருக்கு டியூட்டியே இல்லைங்க. ஆக்சுவலா அங்க எது உழவர் சந்தையில அவர் ஏதோ தேர்தல் பணிக்காக நேத்து அங்க அவருக்கு டியூட்டியே இல்லைங்க. சரிங்க. டியூட்டி இல்லாத டைம்ல உள்ள வந்திருக்காரு. இது சம்பந்தமா யாராச்சும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாலேங்களா? இல்ல இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன? இன்னைக்கு காலையில எல்லா விவசாய சங்க தலைவர் வந்தாங்க. இப்ப நேத்து உங்களை தள்ளி விட்டாங்க, நீங்க தோட்டம் பண்ணிட்டீங்களா? இப்ப இதுதான் உங்க தோட்டம் இல்லீங்களா? தோட்டம் நீங்க என்ன அந்த கடைசியில தக்காளி போட்டு முடிஞ்சது, பாவை போட்டுக்கிறீங்களா? இது பப்பாளி. இது பப்பாளி வைரஸ் பாதிப்புங்களா? தக்காளி ஒரு பேட்ச் காப் முடியுது இல்லீங்களா? ஒரு பேட்ச் நடவு போட்டிருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். எவ்வளவு ஏக்கர் பூமிங்க? 3 ஏக்கர். 3 ஏக்கர் வச்சுட்டு நீங்க சரி ஓகே 3 ஏக்கர் வச்சிருக்கீங்க. இந்த விவசாயம் பாத்துருக்கீங்க. உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை? 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் 2வது படிக்க, ஒருத்தர் 1 வருஷம் ஆச்சு. சரி ஓகே. நேத்து அங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எப்ப அப்பவேங்களா? இல்ல சாயங்காலம் தான் கொடுத்தாங்க. இங்க வந்துட்டுங்க. அப்புறம் தோட்டம் வந்துட்டீங்க. தோட்டம் வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களா? எல்லாம் இங்க வந்தாங்க. ஓ, விவசாயி மத்த விவசாயி எல்லாம் இங்க வந்தாங்க. வந்துட்டு எந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? ஓ, திருப்பூர் சவுத். இது அந்த லிமிட்டுக்கு வந்துருது. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நாங்க பாத்துட்டு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. சரி ஓகேங்க. இது கொடுத்தாங்களா உங்களுக்கு? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தான் போட்டாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கு மேற்கொண்டு இன்னைக்கு என்னாச்சுங்க? இன்னைக்கு விவசாய சங்க தலைவர் எல்லாம் ஏசி இன்ஸ்பெக்டர் டிடி எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க இதுக்கு என்ன தீர்வு வாங்கணுமோ உங்களுக்கு 1 நாள் 2 நாள்ல சொல்றோம். ஓ சரி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை. இப்ப ஒரு விவசாய தாக்கி தள்ளி விட்டுட்டா இவ்வளவுதான் இல்லீங்களா? அவ்வளவுதானுங்க. அதான் நடைமுறையில் இருக்கு. இதே நாங்க ஒரு அதிகாரி தாக்கி இருந்தா அதுதான் கேக்குறேன். இப்ப நீங்க ஒரு அதிகாரி இந்த வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா புறநிலை தட்டி இவ்வளவு ஓட்டிருக்க மாட்டாங்க. அப்ப விவசாயினுடைய நிலைமை இவ்வளவுதானா? அதனாலதான் ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ? பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்வாதாரமே இப்படி போயிருதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா விவசாயிக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க இல்லீங்களா? நம்ம விவசாயி பொழப்பே இப்படிதான் இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 6வது படிச்சிருக்கீங்க. வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல இதே போதுன்ட்டு இப்படி இருந்துட்டீங்களா? திருப்பூர் போனங்க. ஓ, கம்பெனி வேலைக்கு போனீங்களா? சரி, இது உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு இருக்குமா? தண்ணி 1 ஏக்கர் பாய். அதை வச்சுட்டு அமைதியா இருக்கிறீங்க. கூட இந்த கந்தரகுளத்தை எல்லாம் சகிச்சுட்டு போகணும், அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க உழவர் சந்தைக்கு என்ன காய்கறி கொண்டு போயிருந்தீங்க? நான் தக்காளிங்க. சரி, பாவைங்க. இப்போ அவங்க இப்போ விவசாயிகளை விவசாயிகிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா 2 விதம் இருக்கு. சில பேர் தவறு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ற காசு கொடுப்பாங்க. சில பேர் வேற வழி இல்லாம காசு கொடுப்பாங்க. இப்ப அங்க என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது? இப்ப வியாபாரி உள்ள விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வியாபாரி உள்ள விக்கிறத விட இவரு அதிகாரி ஊக்கத்தவும் கொடுக்கிறாரு. அவருக்கு நீங்களும் சம்பாதிங்க எனக்கும் கொடுங்க அந்த மாதிரி. இதை தட்டி கேட்கறதுல ஆள் இல்ல. அவர்தான் தட்டி கேட்கறதுக்கு இதுதான் நிலைமைங்க. அதான் ஓப்பனா சொல்றாரு, நீ எங்க போய் கொடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ற நீ எடுக்கிறாருங்க. ஓ, அவர்கிட்ட சொல்லியே எடுத்தீங்களா? வீடியோவே எடுத்தேங்க. அது உங்க வீடியோல எடுத்ததா? உங்க மொபைல் போன்ல எடுத்ததா? மொபைல் போன்ல எடுத்து சொல்லிட்டு தான் வீடியோவே எடுத்துங்க அவரு. சரி, இப்போ அவர் மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுனா வரைக்கும் எடுக்கல. மேற்கொண்டு இப்போ சங்கம் எல்லாம் வந்திருக்காங்க இல்லீங்களா? இன்னைக்கு காலையில நாளைக்கு என்ன முடிவு எடுக்குன்னு சொல்றேன். ஓகேங்க. நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்துட்டு சமுதாயம் கண்டுங்கானாம போயிட்டு இருக்கு இல்லீங்களா?
இப்போ தக்காளி 100 ரூபா 200 ரூபாய்க்கு வித்தா குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. ஆமாங்க. வெங்காயம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு விட்டா குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி விவசாயிகளை காலில் போட்டு முதுக்கில எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. இது உங்க மனசுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது? சரி, இது எனக்கு வர்றது எல்லாத்துக்கும் வருங்க. நாளைக்கு எல்லா விவசாயிக்கும் வர போறதுனுங்க. ஆமா, நாளைக்கு இப்படியே விட்டோம்னா இன்னொரு 4-5 வருஷங்கள விவசாயமே இல்லாத போயிரும். விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இல்லாத போயிரும். எல்லாமே அதிகாரி கையில போயிருங்க. யாருமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு ஆயிருங்க. உங்க இப்ப நேத்து இன்னைக்கு 2 நாள் வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாங்க. அதுக்கு இடையிலும் நம்மளுக்கு ஒரு 5-20 நிமிஷம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. இந்த இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு விவசாய சமுதாயத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து 4 பேருக்கு தெரியணும். இதை பார்க்குற 4 அதிகாரிகளுக்கு மண்டையில உரைக்கணும். இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் அந்த சோத்துல நம்ம கை வைக்கல, அந்த சோத்துல கை வைக்கல ஞாபகம் வரணும். எத்தனையோ பேர் வந்து முகம் தெரியாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் நம்ம சாப்பிட்றோன்னு. அதுக்காகவாச்சும் விவசாயிகளுக்கு இவங்க ஏதாச்சும் செய்யட்டும் அப்படிங்கறக்காக தான் உங்களை பதிவு பண்றதுக்கு வந்தாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க.